குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நீதி சார்ந்து நிற்பதே நடுவு நிலைமை. பகைவர், நண்பர், அயலார் என பாகுபடுத்தி வேண்டியவர்க்கு சாதகமாகவும் வேண்டாதவர்க்கு பாதகமாகவும் நடக்காது நேர்மை வழி நிற்பதே அறமாகும். இதுவே நடுவு நிலைமை எனப்படும். அதாவது வேற்றுமை பாராது நீதி வழங்கல் நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சாதகமாக செயல்படுவது பாரபட்சமாகும். இயற்கை பார்த்து பார்த்து நெய்த அழகிய சமூக அமைப்பை இது சீர்குலைத்து விடும், அழிவை அழைத்து வரும்.